ஆர்எஸ்எஸ் எனும் ராஜன் குதிரை என்று ஆசிரியர் அவர்கள் எழுதிய பல்வேறு வரலாற்று சிறப்புகளை கொண்டது. வரலாற்று முக்கியத்துவமும் வாய்ந்தது. ஜூலை 25 என்பது தமிழர்களுடைய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய கருப்பு நாளாக இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்பட்டு ஒரு பெரும் படுகொலை நிகழ்த்தப்பட்ட ஒரு சிறைச்சாலை உடைக்கப்பட்டு பல்வேறு போராட்டங்களின் முதல் புள்ளியாக அமைந்த ஒரு பெருவெடிப்பு. இந்த ஜூலை 25 இன்றைக்கு இந்தியாவில் மாணவர் அமைப்பு நடத்திய ஒரு போராட்டம் டெல்லியில் முதல் முறையாக இந்தியாவினுடைய பிஜேபி ஆட்சிக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலை கொடுத்து பிரதமர் மோடி அவர்கள் அவசரமாக நேற்று இரவு அவரே ஒரு செல்போன் உரையை அவரே எடுத்து நாளை கண்டிப்பாக பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்று அறிவித்து இன்று பேச்சுவார்த்தைக்கு முன்பாக கல்வி அமைச்சர், ஒன்றிய அரசினுடைய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்தார் என்ற செய்தி. அந்த வெற்றி, அது மாணவர்களுடைய போராட்டம், அதில் நடந்திருக்கக்கூடிய தாக்குதல்கள், இவையெல்லாம் இந்தியாவில் நடக்கிற ஆட்சியும் தமிழ்நாட்டில் நடப்பது போல இருக்கிற ஒரு ஆட்சியும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நமக்கும் உலகத்திற்கும் வெளிச்சம் போட்டு காட்டுவதாக அமைந்திருக்கிறது. இதில் மாணவர்களுடைய வெற்றி போராட்டத்தினுடைய ஒரு பெரிய சாதனை என்று நாம் சொன்னாலும் கூட அந்த ஒரு அமைப்பு கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்ற அந்த அமைப்பு அது உருவானதும் இந்த போராட்டமும் நீட் தேர்வையே ரத்து செய்ய வேண்டும் என்ற முழக்கத்திற்கு மாறாக நீட் தேர்வில் நடந்த குளறுபடிகளுக்கு காரணமான அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையாக அது முன்வைக்கப்பட்டு அந்த கோரிக்கைக்கே இவ்வளவு போராட்டம், அதற்கே இவ்வளவு தடியடி, இவ்வளவு தாக்குதல். அந்த அளவில் அந்த மாணவர் போராட்டம் வெற்றியை பெற்றிருக்கிறது. ஆனாலும் உண்மையான வெற்றி என்பது நீட் தேர்வு ஒழிக்கப்படுகிற நாளில்தான் வருங்கால மாணவர்கள் அத்தனை பேருக்குமான சமுதாய நீதியாக அது அமையும். அதுதான் முழுமையான வெற்றியாக இருக்கும். ஆனாலும் இந்த நாள் ஒரு குறிப்பிடத்தக்க அதிர்வை பிஜேபி அரசுக்கு கொடுத்திருக்கிறது என்பதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் ஒரு குடும்பத்தை அறிமுகப்படுத்துகிறேன். அன்பு தம்பி ரவிக்குமார், அவருடைய இணையர் பிரசில்லா, முன்னாடி வாங்க, அவர்களுடைய மகன் ரோவன், 3 பேரும் ஜெர்மனியில இருந்து வந்திருக்கிறார்கள். அவர் அங்கு விஞ்ஞானியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஜெர்மனியில். அவர்களும் தொழில்நுட்பத்துறையில் பெர்லினில் பணியாற்றுகிறார்கள். அவங்க பெர்லினில் பிள்ளைகளோடு இருக்கிறார்கள். இவர் ஜெர்மனியில் பணியாற்றுகிறார். அங்கிருந்து அவங்க குடும்பத்தை நடத்துகிறாங்க. இவர் அங்கிருந்து ரிமோட் கண்ட்ரோலில் போய் வந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் இருந்து இப்படி ஒரு குடும்பம் திராவிடத்தால் வென்றோம் என்பதற்கு சான்றாக அவர் அங்கு பிஹெச்டி முடித்து ஒரு பெரிய சாதனையை செய்தவர். அந்த நாட்டிலெல்லாம் படிக்கிறது ரொம்ப கடுமையான பணி, வேலையும் பார்த்து கொண்டு படிப்பது. நாங்கள் கொலோன் மாநாட்டுக்கு சென்ற பொழுது அவர் அங்கு வந்து எங்களை சந்தித்தார். சேலத்துக்கு அருகில் தலைவாசல் பக்கம் அவங்க ஊர். அவர் அந்த பிஹெச்டி பட்டம் வாங்கிய உடனே அவர் எங்களுக்கு சொன்ன செய்தி என்னவென்றால், அம்மா, நான் அடுத்த முறை வரும்பொழுது அப்போது நம்முடைய முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்க வேண்டும், இந்த பிஹெச்டி பட்டத்தை அவரிடம் நான் காட்ட வேண்டும், இது திராவிடம் கொடுத்த பரிசு என்று அவரிடம் நான் காண்பிக்க வேண்டும் என்று சொன்னார். இப்போ சந்திக்க தான் போகிறார். முதல்வராக இல்லாவிட்டாலும் அந்த காரணம் திராவிட இயக்கமும் அதற்கான உழைப்பையும் கொடுத்த தலைவர்களில்
அவருடைய சாதனையை பாராட்டுவதற்காக இப்பொழுதும் அவர் அதே எண்ணங்களோடு வந்திருக்கிறார். இங்கு நம்முடைய குடும்ப உறவாக, கொள்கை உறவாக இங்கு இணைந்திருக்கிறார். அவர்களையும் பாராட்டி நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாம். தோழர் சண்முகநாதன் அவர்கள் ட்ராஜன் குதிரை பற்றி கூறினார். இந்த ட்ராஜன் குதிரை என்பது இன்றைக்கு உலகத்தில் இந்த வேறு முகமூடி போட்டு கொண்டு வருகிற சதியின் அடையாளமாக சொல்லப்படுவது. இந்த நூலிலேயே சொல்லப்பட்டிருக்கும். ட்ராஜன் குதிரை என்பது கிரேக்க புராணத்தில் வரக்கூடிய ராமாயண மகாபாரதம் மாதிரி அங்கு இலியட் ஒடிசி என்று 2 பெரும் காவியங்கள் எழுதப்பட்டன. அவற்றில் சொல்லப்படுகிற ஒரு கதை. அது எப்போன்னா ஒரு கிமு பொது ஆண்டுக்கு முன்பு, இப்போ கிமு இல்லை, பொது ஆண்டு. இந்த பொது ஆண்டுக்கு 13 நூற்றாண்டு முன்பு நடந்ததாக எழுதப்பட்டது. அந்த கதையில் கிரேக்கர்களுக்கும் ட்ராய் நகருக்கும் ஏற்பட்ட சண்டை, கிரேக்க நாட்டு மன்னனுடைய மனைவி அரசியை ட்ராய் நாட்டு இளவரசன் பாரிஸ் என்பவர் கடத்தி கொண்டு போய்விட்டார். அந்த ஹெலனை மீட்பதற்கு தான் இந்த படை போனது. அந்த படை கிட்டத்தட்ட 100 நாட்கள் அந்த கதைப்படி அந்த நகரை முற்றுகையிட்டு அவர்களால் உள்ளே நுழையவே முடியவில்லை. அவ்வளவு ஒரு உறுதியான மதில் சுவர், அவ்வளவு பெரிய கோட்டை கதவுகள். அந்த கோட்டை கதவுகளை இவர்களால் எப்படியும் உடைக்க முடியவில்லை. எந்த ஆயுதத்தை வைத்தும் தகர்க்க முடியவில்லை. ஒரு சின்ன இடுக்கு இடைவெளி கூட கிடைக்கவில்லை. ஆகவே அவர்கள் 100 நாட்கள் முற்றுகையிட்டு பார்த்த பிறகு இல்லை, இனி நம்மால் உள்ளே நுழைய முடியாது என்பதால் இந்த சதியை செய்து ஒரு பெரிய மரக்குதிரையை அதற்குள்ளே வீரர்களை மறைத்து வைத்து அதை இழுத்து சென்று, இதை நாங்கள் விட்டுவிட்டு போகிறோம், உங்கள் தெய்வத்துக்கு இது காணிக்கையாக இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள். இவங்களும் ட்ராய் நாட்டு வீரர்களும் அது வரைக்கும் விழிப்பாக தான் இருந்தார்கள். அவர்கள் போயிட்டாங்களா அப்படின்னு கூட பார்த்துக்கிட்டாங்க. போயிட்டாங்கன்னு தெரிந்த பிறகுதான் மதில் சுவரை, அந்த கோட்டை கதவை மெதுவாக திறந்து அந்த குதிரையை உள்ளே இழுத்து விட்டார்கள். உள்ளே இழுத்த பிறகும் கொஞ்சம் விழிப்போடையாவது இருந்திருக்கணும். குதிரையை உள்ளே இழுத்த பிறகு அது மரக்குதிரை தானே என்று எண்ணி அதை சுற்றி சுற்றி வந்தாங்க, பார்த்தாங்க. எல்லாம் இரவு முழுக்க கொண்டாடி களியாட்டம் போட்டு மயங்கி உறங்கி விட்டார்கள். சும்மா உறங்கி இருந்தால் கூட எழுந்திருக்கலாம். மயங்கி கிறங்கி உறங்கி விட்டார்கள். அப்படி அவர்கள் மயங்கி கிறங்கிய பிறகு இந்த குதிரையினுடைய உள்புறம் இருந்த வீரர்கள் அந்த கதவுகளை திறந்து கொண்டு வெளியில் வந்து அந்த நகரை கைப்பற்றினார்கள். இதுதான் அந்த கதை. ஆகையினால இந்த முகமூடி போட்டுக்கொண்டு வருகிற அந்த காட்சிக்கு எப்பொழுதும் ட்ராஜன் குதிரை என்ற குறியீடாக அது பின்பற்றப்படுகிறது. அந்த நூலின் முதல் பக்கத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கும். இது இன்னொரு இடத்துல அந்த பெயர் வருகிறது. எதுக்குன்னா, கணினி பயன்பாட்டில் வேற ஏதோ மாறி வந்து அது வைரஸாக மாறுகிறது. அந்த வைரஸுக்கும் ட்ராஜன் என்று பெயர். ஏன்னா அது பார்த்தா வேற மாதிரி தெரியும். ஆனால் அது என்ன பண்ணும், வைரஸுங்கிறதுனால மொத்த சிஸ்டத்தையும் கரப்ட் பண்ணிடும். உள்ளே இருக்கிற சேமித்து வச்ச 2000-3000 வருஷத்து செய்தியும் போயிடும், எல்லாத்தையும் அரிச்சிடும். அந்த கிருமிக்கும் ட்ராஜன்னு தான் தொழில்நுட்பத்தில் பெயர் வச்சுருக்காங்க. அந்த பெயரை வைத்து இந்த நூலை ஆசிரியர் அவர்கள் எழுதியிருக்கிறார். அந்த குதிரையும், அந்த மரக்குதிரை தான் இந்த அட்டையில் இடம்பெற்றிருக்கு. அதனால அந்த குதிரையோட வயிற்றில் ஒரு கதவு இருக்குது. இப்போ இந்த குதிரை தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருச்சு. வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். 100 நாட்கள், இதெல்லாம் 100 நாள் முற்றுகை மாதிரி பல ஆண்டு முற்றுகையெல்லாம் நடந்திருக்கு. இந்த மதில் சுவர் இருக்கு இல்லையா, இந்த தமிழ்நாட்டினுடைய மதில் சுவர், அந்த மதில் சுவருக்கு பேர் திராவிடம். அதுக்கு உடைக்க முடியாத ஒரு கோட்டை கதவு இருக்கு. அந்த கதவுக்கு பெயர் தந்தை பெரியார்.
இப்போ இது ரெண்டும் உறுதியாக இருக்கு. அதை அவங்களால உடைக்க முடியலன்னப்போ என்ன செய்தாங்க, இப்போ வேற ஒரு குதிரையை வண்ணம் பூசி ரொம்ப அழகா வந்து நிறுத்திட்டு போனாங்க. நம்ம அதை உள்ள இழுத்துட்டு வந்துட்டோம். அது உள்ள வந்துருச்சு. இப்போ இன்னும் இருக்கு. அது புராணம் தானே. ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டாக்க இப்போ கடைசியாக ஒரே ஒரு இடம் நமக்கு இருக்கு. என்னன்னா, நம்ம கழித்து கிறங்கி இருந்து விட்டால் உள்ள இருக்கவங்க வெளியில வருவாங்க. வந்துடுவாங்களா? இப்போ கிளைமேக்ஸில் இருக்கிறோம். நம்ம குடிச்சிட்டு கிடக்க போகிறோமா, இல்லை இது என்ன குதிரைன்னு தெரிஞ்சு உள்ளே இருக்கவங்க வெளியில் வராமல் ஆணி வச்சு அதோட அடிக்க போகிறோமா? இந்த இடத்துல தான் இருக்கும். எப்படி வேணா செய்யலாம், ஆனால் விழிப்போடு இருக்கணும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு இன்னைக்கு நமக்கு வந்து நாட்டில் ரொம்ப எச்சரிக்கை மணி ஒலித்து கொண்டே இருக்கிறது. அந்த எச்சரிக்கை மணியை நம்முடைய ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் தான் தமிழ்நாட்டில் எப்பயும் முதல்ல அடிப்பாங்க. இது நம்ம 80களில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ என்ன வணக்கம். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க யாருன்னே தெரியாது, நீங்கள் தான் பேசி விளம்பரம் பண்ணுறீங்க அப்படின்னு எங்களை கேட்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து அப்போது இங்கு நம்முடைய அருமை சகோதரர் வேல் நெடுமாறன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவருடைய தந்தையார் ஐயா வேல் சோமசுந்தரம் அவர்கள் அந்த வந்தவாசியில் கூட்டம் போடுறாரு 85, 86. அப்போ கூட்டம் போடும் பொழுது அந்த ஊரில் ஒரு 5 பேர் ஆர்எஸ்எஸ்காரங்க இருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த பக்கம் அந்த ஒரு ஊர்வலம், சைக்கிள் ஊர்வலம் போகும் பொழுது அங்கே தாக்குதல் நடந்தது நம்ம தோழர்கள் மீது. அங்கே இருந்தவங்க அப்போ 5 பேர். அதுக்கு பிறகு அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அப்புறம்தான் வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்தது. இப்பொழுதும் நீங்கள் வந்தவாசிக்கு காரில் போனீங்கன்னா, அதில் பேருந்தில் போனாலும் போகிற வழியிலேயே ஒரு பெரிய ஆர்எஸ்எஸ் கொடியோடு கட்டப்பட்டிருக்கிற ஒரு பெரிய அவங்களுடைய மண்டபம் ஒன்று இருக்குது. இது எப்போ வந்ததோ அது தொடங்கிய காலத்திலேயே அதுக்கான முன்னெச்சரிக்கையை கிராமம் கிராமமாக, நகரம் நகரமாக, தெரு தெருவாக பேசியவர்கள் திராவிடர் கழகத்தினர். அப்போ விடுதலையில ஆர்எஸ்எஸ் ஒரு அபாயம் அப்படின்னு தினம் ஒரு அரை பக்கம் அந்த கட்டுரை வரும். அதில் வரக்கூடிய செய்திகள் அப்படியே படிக்கிறதுக்கு பயமாக இருக்கும். அதையெல்லாம் படித்து நாங்கள் வந்து தெரு தெருவாக அந்த கூட்டம் போட்டு பேசியிருக்கிறோம். அப்பொழுதே வந்து திராவிடர் கழக ஊர்வலங்களில் ஒரு முழக்கம், எங்கள் நாடு தமிழ்நாடு, இங்கு ஏதடா இந்து நாடு அப்படின்னு. அப்போ வெளியில் இருக்கவங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் அந்த எச்சரிக்கையை அவ்வளவு முன்னால நம்ம தொடங்கினதுனால தான் இன்னைக்கும் அவங்க ட்ராஜன் குதிரைக்குள்ள வர வேண்டியிருக்கு. அந்த தடுப்பை, எதிர்ப்பை, மறுப்பை நான் உருவாக்கி வைத்தது ஆசிரியர் அவர்களுடைய கடுமையான சிந்தனையும் உழைப்பும் தான். இப்பொழுதும் அரசியல் ரீதியாக எந்த ஒரு கட்சி எந்த நிலைப்பாடை எடுத்தாலும் வேற எதுல வேணா சமரசம் பண்ணலாம். ஆனால் ஆர்எஸ்எஸோடு இருக்கிற அணியில நாம சேரக்கூடாது. சேர்ந்தால் அவங்களோட நம்ம நிற்க முடியாது. ஏன்னா அது இந்த தேர்தல் மட்டும் அல்ல பிரச்சனை, அடுத்த தலைமுறை கூட அல்ல, மொத்தமா ஒரு நூற்றாண்டின் உழைப்பு களவாடப்படும் என்று தொடர்ந்து எச்சரித்து கொண்டிருப்பவர் ஆசிரியர் அவர்கள். இது பற்றி ஏற்கனவே நிறைய உரைகளை ஐயா திடல்லையும் ஆற்றியிருக்கிறார், பல இடங்கள்ல பேசியிருக்கிறாங்க. ஆனா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்திகளை, இது வந்து நாமே சொல்றது இல்லை, மற்றவங்க சொன்னது, அந்த இயக்கத்தை பற்றி அனுபவப்பட்டவர்கள் சொன்னது, அவங்களுடைய கட்டுரைகள், அவங்க வாழ்க்கை வரலாறு, இதுல இருந்தெல்லாம் எடுத்து தொகுத்து, எப்படி அவர் ஒவ்வொரு கூட்டத்துக்கு வரும் பொழுதும் அந்த முக்கியமான குறிப்புகளை தொகுத்து கொண்டு வருவார். இப்பயும் அதுதான் செய்கிறார். அந்த குறிப்புகளையெல்லாம் தொகுத்து ஒரு நூலாக போட்டா அது எத்தனை புத்தகத்தை படித்ததுக்கு சமம்.
நாம் அத்தனையும் எடுத்து படிக்க முடியாது, தேடுறது இல்லை. அவ்வளவையும் எடுத்து தொகுத்து கொடுத்திருக்கிறார் இந்த ஆர்எஸ்எஸ் எனும் ட்ராஜன் குதிரை. இதில் ஒவ்வொன்றா அவங்க எங்கே தொடங்கினாங்க, எதுக்கு தொடங்கினாங்க. நீங்கள் இந்திய வரலாற்றிலேயே பார்த்தா எப்போ பார்ப்பனர்கள் தேசியவாதிகளாக மாறினார்கள், எப்பொழுது அவங்க ஆங்கிலேயர்களை எதிர்க்க ஆரம்பித்தார்கள் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் இங்க இருந்த மன்னர்களை அவங்கள கொஞ்சம் கையில வச்சுக்கிட்டு சனாதன ஆட்சியை நடத்தி கொள்ள அனுமதித்த வரை அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. எப்ப எல்லாரும் படிக்கலாம், பொது பள்ளிகள் வரணும், குழந்தை திருமணம் தப்பு, விதவைகளை எரிக்கக்கூடாது, மறுமணம் பண்ணலாம், இப்படி ஒவ்வொன்றா தேவதாசி முறை தப்பு, இவங்க எதையெல்லாம் கோயில் பேர்ல, மதத்தின் பெயர்ல, சனாதனத்தின் பெயர்ல இந்த நாட்டில் செய்து கொண்டிருந்தார்களோ அதுல அவங்க சட்டப்படி கை வைக்கும் போதுதான் இவங்க என்னன்னு பேசுறாங்க, நீங்க எங்க நாட்டுக்கு எதிரின்னு சொல்லல, எங்க தர்மத்துக்கு எதிரி, இந்து தர்மத்துக்கு எதிரி. அதைதான் சவர்கர் சொன்னார். அவர் தான் அவங்களுடைய தத்துவ ஆசிரியர். அவர் என்ன சொன்னார்னா, ஸ்வதர்மம் இல்லாத ஸ்வராஜ்யம் வீண், ஸ்வராஜ்யம் இல்லாத ஸ்வதர்மத்தால் பயனில்லை. ஸ்வதர்மம்னா என்ன, நம்ம தர்மம். நம்ம தர்மம்னா நம்ம எல்லாருக்கும் ஒரே தர்மம் நினைச்சுக்காதீங்க, நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு தர்மம் இருக்கு. அதுதான் ஸ்வதர்மம். ஸ்வனா தனக்குரியது. அதைத்தான் கீதையில கண்ணன் சொன்னார். அது என்ன சொன்னார் அப்படிங்கிறத ஆசிரியர் எடுத்து காட்டுறார். யார் சொன்னதுல இருந்து? காஞ்சி மகா பெரியவா சொன்னதுல இருந்து. மகா பெரியவா, பெரியவா, பெரியவா இல்ல பெரியவா, ஏன்னா அவ இன்டர்நேஷனல் லெவல்ல அப்படிதான் அழைப்பா. நம்ம ஊர்ல இருக்கவங்களுக்கு தான் அவ பெரியவா. இப்போ அவர் எழுதிய தெய்வத்தின் குரல், அதுல வர்ணாசிரமத்தை பற்றி அவர் சொல்லி இருப்பது, ஜாதி வித்தியாசமே இல்லை என்று பகவான் சொல்லவில்லை. ஆனால் பிறப்பின் படியின்றி குணத்தின்படி கர்மாவை பிரித்து தரும் சதுர்வர்ணத்தை தாம் சிருஷ்டித்ததாகத்தான் சொல்கிறார். சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகச, குணத்தின் அடிப்படையில அதை பிரித்தேன் என்று சொல்றார். ஆனா சரி, இப்ப பெரியவருக்கே சந்தேகம் பெரிய வாழ்க்கை சந்தேகம் வந்துருச்சு. என்னன்னா, ஆனால் எத்தனை வயசுக்கு மேல் இப்படி குணத்தை அறிந்து, கடவுள் சொல்றாரு, நான் ஜாதியை பிறப்பின் அடிப்படையில படைக்கல, குணத்தின் அடிப்படையில படைச்சேன். அப்ப ஜாதி எப்ப வரும்? நம்ம குணம் எப்ப வெளியில தெரியும்? ஒரு 3-4 வயசு வரைக்கும் எல்லாருமே புனிதமானவங்க தான் இல்லையா? நிறைய பேரை பார்த்து என்ன சொல்லுவோம், அந்த பையனா, ஐயோ பச்சை குழந்தையா இருப்பானே, இந்த பையனா இப்படி ஆயிட்டான், அந்த பொண்ணா இப்படி பேசுறா. அப்ப நம்ம பார்த்த 4 வயசு 5 வயசு வரைக்கும் எல்லாரும் குழந்தைங்க தான், அதே தூய உள்ளத்தோடு இருக்கிறவங்க தான், எளிமை கண்டு இறங்குகிறவங்க தான். அவங்க அப்ப மாறுறாங்க, பின்னாடி தான் மாறுறாங்க. அப்ப ஜாதி எப்ப வரும்? ஒரு 6 வயசுக்கு அப்புறம். அந்த பையன் பெரிய கை வேலை மெக்கானிக்கா இருப்பான் போல இருக்கே, அவர் அந்த ஜாதியில போடு. இந்த பொண்ணு ஐயோ இவ்வளோ கருணையா டாக்டரா போலாம் போல இருக்கே, இவளை இந்த ஜாதியில போடு அப்படின்னு தானே போடணும். ஆனா அவர் அப்படி போடலையா? அது எப்படி பிறப்போட வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு பெரியவா சொல்றார். சரி, ஆனால் எத்தனை வயசுக்கு மேல் இப்படி குணத்தை அறிந்து அதை அனுசரித்து அதற்கான வித்தையை பயின்று அதற்கப்புறம் தொழிலை அபியாசம் பண்ணுவது? முக்கியமாக ஏன்னா மற்ற வேலையெல்லாம் இருக்கட்டும், பிராமணனின் தொழிலை எடுத்துக்கொண்டால், ஏன்னா அது இல்லைன்னா நாடே நின்று போயிடும் பாருங்க. தூய்மை பணியாளர்களை விட முக்கியம். பிராமணனின் தொழிலை எடுத்துக்கொண்டால் இவன் 7-8 வயசுக்குள் குருகுலத்தில் சேர்ந்தால்தானே அப்புறம் 12 வருஷங்களில் தன் தொழிலுக்கானவற்றை படித்துவிட்டு பிறகு அவற்றில் தானே அனுஷ்டானம் பண்ண வேண்டியதை பண்ணவும் பிறருக்கு போதிக்க வேண்டியதை போதிக்கவும் முடியும்.
குணம் ஃபார்ம் ஆன பிறகு இங்கிலீஷ் எப்படி வருது பாருங்க. குணம் ஃபார்ம் ஆன பிறகு அதற்கு பிறகுதான் தொழிலை நிர்ணயிப்பது என்றால், கற்க வேண்டிய இளவயசு முழுதும் பல பேர் தொழிலை தெரிந்து கொள்ளாமல் வீணாவதாகவும், அப்புறம் சோம்பேறியாக ஒரு தொழிலுக்கும் போக பிடிக்காமல் இருப்பதாகவுமே ஆகும். அப்படியே கற்றுக்கொண்டு தொழிலுக்கு போகும்போதும் சமூகத்துக்கு அவனால் கிடைக்கிற பிரயோஜனத்தில் வெகுவான காலம் நஷ்டமாயிருக்கும். க்ஷணகாலம் கூட வீணாக்காமல் ஒழுங்காக விதிப்படி கர்மா பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று திருப்பி சொல்லும் பகவான் இதை ஆதரித்து பேசியிருப்பாரா? எதை? குணகர்ம அப்படிங்கிறதை பகவான் ஆதரித்திருப்பாரா? அவருக்கே சந்தேகம் வந்துருச்சு. அப்படியானால் அவர் தியரியில், கொள்கை அளவில் குணப்படி தொழில் என்றாலும் பிராக்டிஸில் பிறப்பால் தொழில் என்பதைத்தான் ஆதரித்தாரா? எவ்வளவு தர்க்கம் பாருங்க. என்றால் பாலிட்டிஷியன்கள் போல பகவான் கொள்கை ஒன்று காரியம் இன்னொன்று என்று இருப்பவர் அல்ல. சரி, அவருடைய வாழ்க்கையில் நாம் என்ன பார்க்கிறோம்? நான் யுத்தம் பண்ண மாட்டேன், பந்துமித்திரர்களின் ரத்தத்தை சிந்தி சாம்ராஜ்யாபிஷேகம் பண்ணிக்கொள்வதை விட ஆண்டி பரதேசியாக பிக்ஷை எடுத்து சாப்பிடுவது எத்தனையோ மேல் என்று சொல்லிக்கொண்டு தேர்தட்டில் உட்கார்ந்து சத்தியாகிரகம் பண்ணிவிட்ட அர்ஜுனனிடம் அவர் என்ன சொன்னார்? நீ சத்திரிய ஜாதியில் பிறந்தவன், யுத்தம் பண்ணுவதுதான் உன் ஸ்வதர்மம், எடுவில்லை போடு சண்டையை என்றுதான் அவனை விட பிடிவாதம் பிடித்து அவனை யுத்தம் பண்ண வைத்தார். அப்படியானால் தர்மபுத்திரரின் விஷயம் என்ன? சண்டையே கூடாது, சமாதானமாகவே போய்விட வேண்டும் என்பதுதானே. அவரையும் பரமாத்மா சத்திரிய தர்மத்தை தான் அனுஷ்டிக்க பண்ணினார் என்றால், அவர் ஸ்வதர்மம் என்கிற போது அவரவர் ஜாதி தர்மத்தை தான் சொன்னார். ஆக ஸ்வதர்மம் என்பது இந்து தர்மம் என்றோ இந்தியாவுக்கு ஒரு தர்மம் என்றோ இல்லை, அவரவர் ஜாதி தர்மத்தை தான் சொன்னார் என்றுதான் அர்த்தமாகும். இதுதான் இந்து தர்மம். இந்த தர்மத்தை நிலைநிறுத்துவதற்குத்தான் இந்தியாவின் தேசியவாதிகளாக இருந்த பார்ப்பனர்கள் போராடினார்கள். அதனால்தான் திலகர் ஸ்வராஜ்யம் ஸ்வராஜ்யம், அவங்க விடுதலைன்னு சொல்லல, சுதந்திரம்னு சொல்லல, ஸ்வராஜ்யம் நம்முடைய அரசு என்பது நம்முடைய தர்மத்தை பின்பற்ற வேண்டும். இதுதான் திலகருடைய அறிவிப்பு. அதுக்கு சவர்கர் என்ன சொன்னாரு? ஸ்வதர்மம் இல்லாத ஸ்வராஜ்யத்தால் பயனில்லை, ஸ்வராஜ்யம் இல்லாமல் ஸ்வதர்மமும் பயனில்லை, அதனால விடுதலையும் வேணும், அது ஹிந்து நாடாகவும் இருக்கணும் என்று சொன்னவர் சவர்கர். இதை அடைவதற்கு ஒவ்வொருவர் ஒவ்வொரு வழியை எடுத்தாங்க. தயானந்த சரஸ்வதி ஒன்று பண்ணாரு, இன்னொருத்தர் ஒரு வழிக்கு போறாரு. சவர்கர் லண்டனுக்கு போய் அங்கே இந்தியா ஹவுஸ் அப்படின்னு இருக்கு. நிறைய பேர் நிறைய வரலாறு தெரிஞ்சிக்காம இருக்கும். அங்கே இந்தியா ஹவுஸ் அப்படின்னு இருக்கு. 1907-8 அங்கே நிறைய பேர் இந்தியர்கள் சந்திக்கிறாங்க. அந்த இந்தியா ஹவுஸ்ல தான் இவங்களோட சந்திப்பெல்லாம் நடக்குது. எங்க? லண்டன்ல. சவர்கர் அங்கிருந்து தான் மராட்டிய மொழியில தன்னுடைய இந்திய முதல் சுதந்திர போருங்கிற புத்தகத்தை எழுதுறாரு. எழுதி அது மராட்டிய மொழியில வெளியிடுறதுக்கு முன்னால அவசரமா இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கிறாங்க. மொழிபெயர்த்து அதுக்குள்ள அதுக்கு பிரிட்டிஷ் அரசு தடை போடுது. புத்தகமே வெளி வரல, அதுக்குள்ள தடை போடுது. அப்ப எப்படியாவது அந்த புத்தகத்தை இந்தியாவுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு கப்பல்ல மறைச்சி வச்சு அனுப்புறாங்க. அப்படி அனுப்பும் பொழுது இந்தியாவினுடைய அன்றைய துறைமுகங்கள்ல கடுமையான பாதுகாப்பு கொண்ட துறைமுகம் பாம்பே போர்ட், இன்னைக்கு மும்பை, அன்றைய பாம்பே துறைமுகம். அந்த துறைமுகத்தின் வழியாக இதை கடத்தி கொண்டு பெரிய ஒரு
ஒரு கதாநாயகனுக்குரிய சாகசத்தோடு அதை கொண்டு வந்தவர் சிக்கந்தர் ஹயாத் கான் என்கிற ஒரு இஸ்லாமியர், பஞ்சாபை சேர்ந்தவர். அவங்கெல்லாம் இந்த இந்தியா ஹவுஸில் இவங்களோட பழகி நம்ம எல்லாமே இந்தியாவுக்காக தான் போராடுறோம்னு நம்பினாங்க. ஆனால் 25க்கு பிறகு அவருக்கு புரிஞ்சிருச்சு இவங்க நமக்காக சேர்த்து போராடலை. அதனால அவர் பிரிஞ்சு போய் பஞ்சாபில் தனி கட்சி ஆரம்பித்து பஞ்சாப் மாநிலத்தினுடைய முதல் பிரீமியராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்தியாவினுடைய கிரிக்கெட் போர்டுக்கெல்லாம் தலைவராக இருந்திருக்கிறார். பெரிய பணக்காரர். அவங்கெல்லாம் சேர்ந்து தான் அங்கே போராடுறாங்க. அப்படி உருவாகிற அந்த இந்தியா ஹவுஸில் இருந்து தான் வாவேசு ஐயர் வந்தார். அவர் என்ன பண்ணார்? சேரமாதேவி குருகுலத்துக்கு வந்தார். ஆயுத பயிற்சி கொடுக்க ஒரு பயிற்சி மையம் அமைச்சார். இதெல்லாம் இவங்க அங்கே உருவாக்கிய ஒரு முறை. அங்கேருந்து டாக்டர் ஹெட்கேவார் அவர் மகாராஷ்டிராவில் இதெல்லாம் சரி வராது, இது வேற வழி. அதாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஒத்திசைவு இருக்கும். பல வேறு இடத்துல இருந்து பிரிஞ்சு பேசுவாங்களே தவிர ஒருத்தர் குறை சொல்லி பேச மாட்டாங்க, விட்டும் கொடுக்க மாட்டாங்க. அந்த வழியில் போனால் சரி வராது தோழர் அப்படின்னு பின்னூட்டம் போட மாட்டாங்க. நீங்கள் ஏதோ ஒரு கருத்தை போட்டிங்களா, இல்லை இது சரியில்லை, நீங்கள் மாறிட்டீங்க, அல்லது நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படி இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த கருத்துக்கு 10 பேர் ஏற்றுக்கிறாங்களா, நான் ஒரு கருத்தை 10 பேருக்கு சொல்கிறேன், அதை வேற 10 பேர் ஏற்றுக்குவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெளிவு இருக்கும். அப்போ ஹெட்கேவார் என்ன செய்கிறாரு, இது இப்படி போனால் மக்களிடத்தில் போய் சேராது, அதுக்கு வெவ்வேறு வழிகளை எடுக்கணும் அப்படின்னு அந்த ட்ராஜன் குதிரைங்கிற இந்த கான்செப்டை, தத்துவத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டவர் ஹெட்கேவார். அவர் தான் என்ன பண்ணுறாரு, அவர் தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்துலேயே அக்கம் பக்கம் இருக்க பசங்களை கூப்பிட்டு தினம் கபடி விளையாடுறாரு. ஒரு டாக்டரு நம்மளை கூப்பிட்டு கபடி விளையாண்டா எப்படி இருக்கும்? பசங்களுக்கு வியப்பு. அப்போ அந்த வியப்போட அவங்க வர்றாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேயே கண்டிப்பாக யாரை எடுக்கணும்னு தெரியும்ல, கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை நீ இந்த நாட்டின் கதாநாயகன் அப்படிங்கிற எண்ணத்துக்கு உண்டாக்குறார். அதுல இருந்து அடுத்தடுத்த குரூப்புக்கு அவங்கள பயிற்சியாளர்களாக மாற்றுகிறார். இதுல மிக பெரும் பணக்காரர்கள், இந்த தத்துவத்தை கொண்டவர்கள்லாம் அவரோட சேர்றாங்க. அவங்க ஆர்எஸ்எஸ் உண்டாக்குறாங்க. அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு கருத்தாளராக சிந்தனையாளராக இருந்த டாக்டர் மூஞ்சே அவர்கள், அவர் தான் அவங்க பத்திரிகையோட ஆசிரியர். அவர் தந்தை பெரியாரை சந்திக்கிறார். ஐயாவை சந்திச்சு, நீங்களும் இந்து மதத்தை சீர்திருத்த தான் போராடுறீங்க, நாங்களும் அதுதான் பண்றோன்றார். நீங்க பாருங்க, நம்ம கூட இருக்கவரே கொஞ்சம் மாற்றி பேசுறாங்க, இப்படி திருப்பிட்டு போறோம், அவங்க வீட்டுக்கு போக மாட்டோம். இதெல்லாம் அவங்க கொஞ்சம் சரியில்லைங்க இப்போ அப்படிங்கிற. ஏங்க அவங்கள கூட்டத்துக்கு கூப்பிடல? இல்லைங்க அவங்க கொஞ்சம் சரியில்லைங்க, 2 மீட்டிங்க்கு வரலிங்க. வராட்டி எனக்கு நீங்கள் வீட்டில் போய் பார்த்து கூப்பிடுங்க. இல்லை, அவர் யாரை தேடிட்டு வர்றாரு பாருங்க. இதை நம்ம வரலாறுல ஐயாவை அழைக்காதவங்க யாருமே இல்லை. சிருங்கேரி மடம் கடிதம் எழுதுறாருல, நீங்களும் உமது தர்ம பத்தினியும் இப்படி காரியங்கள் ஆற்றிக்கொண்டு வருகிறீர்கள், நீங்கள் ஒரு தடவை நம்ம மடத்துக்கு வரணும் அப்படின்னு. அப்படி டாக்டர் மூஞ்சே தந்தை பெரியாரை சந்திக்கிறார். ஐயா இல்லை, உங்கள் வழி வேற, என் வேலை வேற அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாரு. அது அவர்களுடைய அணுகுமுறை. இந்த அணுகுமுறைக்கு பலியாகிறவர்கள் அதிகம். அதில் டாக்டர் ஹெட்கேவார் என்ன செஞ்சார், அவங்க நோக்கம் என்ன, அவங்க இந்து தர்மம்னு சொல்கிறது எது, இதெல்லாம் சொல்லி அடுத்தது அவங்களோட அடுத்த குருஜி யார், கோல்வாக்கர். அவர் தான் இன்னைக்கு இருக்கிற இந்த மிலிட்டரைஸ் ஹிந்துஸ், அவங்கள இராணுவமயமாக்கு அப்படிங்கிற கருத்தாக்கத்தை உருவாக்கியவர். அவர் என்னெல்லாம் சொல்கிறாரு அப்படிங்கிறத, இதுக்கு ஆசிரியர் அவர்கள் எடுக்கிற அந்த சான்று இருக்கு பாருங்க. அவர் மொழிகள், இதில் என்ன
இவங்க இந்தியாவில் என்ன பண்ண போகிறாங்க? தேசிய கல்விக் கொள்கை இன்னைக்கு வருது. உடனே நம்மகிட்ட எல்லாரும் கேட்குறாங்க, அது ஒன்று ஹிந்தி எங்கே இருக்குங்க அதில்? அப்புறம் மும்மொழி கொள்கையில் என்னங்க தப்பு? இந்த மும்மொழி கொள்கை இன்னைக்கு அது என்ன நடக்குது தெரியுங்களா? மும்மொழி கொள்கை சிபிஎஸ்சியில் படிக்கிற குழந்தைங்களோட பெற்றோர்லாம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட தலையை பிச்சுக்காத குறையா இருக்காங்க. ஒன்றும் புரியல. ஏன்? ஏன்னா ஏற்கனவே அவங்க லாங்குவேஜ் தாய்மொழி எடுக்கிறாங்க. எல்லாரும் எடுக்கிறது இல்லை. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், செகண்ட் லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் பெரும்பாலும் ஆங்கிலம் எடுத்துடுறாங்க. செகண்ட் லாங்குவேஜ் தாய்மொழி எடுக்கிறாங்க, இல்லை வேற ஒன்று எடுக்கிறாங்க. ஃப்ரெஞ்சு, ஜெர்மனி இதெல்லாம் கூட படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே செஞ்ச வேலை ஜெர்மனி வந்து ஃபாரின் லாங்குவேஜ், அதை ஸ்கூலில் நாங்கள் சொல்லிக் கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் இந்திய மொழிகளில் ஒன்று தான் கற்றுக்கணும் அப்படின்னா 8வது 9வதுல ஜெர்மனி படிச்சுக்கிட்டு இருந்த பசங்க, ஃப்ரெஞ்சு படிச்சுக்கிட்டு இருந்த பசங்க திடீர்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகைச்சாங்க. இது ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி ஸ்மிருதி இரானி அவங்க அமைச்சராக இருந்தப்போ அந்த செய்தி ஆசிரியர் சொல்கிறாரு. அது இவங்க பேசுறது என்னவோ மாதிரி இருந்தாலும் எப்படி நம்ம நடைமுறை வாழ்க்கையை வந்து அது பாதிக்கும். அவங்க திட்டம், அவங்க இந்த பக்கம் ஒரு சீன் காட்டுவாங்க, இந்த பக்கம் வேற ஒரு ஆபத்து இருக்கும், நடுவில் இன்னொன்று செய்வாங்க, அது அணுகுண்டு போடுற மாதிரி இருக்கும். அது எந்த பக்கமும் நல்லதே நினைக்காத ஒரு கூட்டம் இருக்குன்னா அதுதான். அவங்க வெளிப்படையா சொல்றது ஆபத்தானதா இல்லை மறைமுகமா செய்வது ஆபத்தானதா, இப்படி பட்டிமன்றம் தான் வைக்கணும். அப்படி இந்த மொழி அவங்க எப்படி கையாண்டாங்க என்பதை ஆசிரியர் வந்து சொல்றாரு. சரி, இப்போ அவங்க அதில் என்ன பண்றாங்க? ஏற்கனவே இங்கிலீஷ் ஒரு மொழியா எடுத்த பிள்ளைங்க இருக்காங்க. அடுத்து செகண்ட் லாங்குவேஜ் என்ன எடுக்கிறீங்க? தமிழ் எடுக்கிறேன். ஓகே, அப்போ தேர்ட் லாங்குவேஜா? நான் தான் ஏற்கனவே இங்கிலீஷ் படிக்கிறேன், ஹிந்தி படிக்கிறேன், தமிழ் ஏதோ ஒன்று. அப்போ நான் ஹிந்தி படிச்சுக்கிட்டுமா அப்படின்னா சரி படிக்கலாம். ஆனால் 2 இந்திய மொழிகள் படிக்கணுமா? அப்போ இங்கிலீஷை வந்து நான் ஒரு மொழியாக எடுத்துட்டேனே அப்படின்னா அது இந்திய மொழி கிடையாது, அது ஃபாரின் லாங்குவேஜ். அதனால் ஆங்கிலம் அல்லாத 2 இந்திய மொழிகளை படிக்கணும். இது எதுக்கு? இந்த உலகத்தில் எந்த அறிவாளியாவது கூப்பிட்டு குழந்தைங்களை இப்படியெல்லாமா டார்ச்சர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்களேன். ஒரு மொழி படிக்கணுங்கிறது குழந்தைக்கு ஆசைப்பட்டு படிக்கலாம், இல்லை தேவை இருந்தால் படிக்கலாம், இல்லை முன்னேற்றத்துக்கு ஒரு வழி இருக்குன்னா சிரமப்பட்டாவது படிக்கலாம். ஒன்று ஆசைப்பட்டு படிக்கணும், இல்லை முன்னேற வழி இருந்தால் பாடுபட்டு படிக்கணும். 2ம் இல்லாமல் இவங்க கொள்கைக்காக நம்ம படிக்கணுமா? ஏங்க படித்தா என்ன தப்பு? இந்த கேட்குறவங்களை பூரா 6 மாதம் கோர்ஸில் சேர்த்து விடுங்க. 6 மாதம் உங்களுக்கெல்லாம் கிராஷ் கோர்ஸ். நீங்கள் 3 மொழி படிக்கிறீங்க, படித்தா என்ன தப்பு? அறிவு தானே வளரும், நம்மளுக்கு தான் வளர்ந்து மண்டைக்கு வெளியில் ஏற்கனவே இருக்குது, கொஞ்சம் உட்காந்து எழுதி பாருங்க அப்படின்னு கேட்கணும். இதை செய்யறதனுடைய நோக்கம் என்ன? அதுதான் முக்கியம். இப்போ எதுக்காக இவங்க வந்து இங்கிலீஷை வெளியேற்றணும்னு நினைக்கிறாங்க? இப்போ இந்தியை படிக்க வைக்கணுங்கிறத விட ஆங்கிலத்தை வெளியேற்றணும். அதன் மூலமாக இந்திய கட்டாயமான ஒருங்கிணைப்பு மொழியாக மாற்றணும். அதுக்கு இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத ஆசிரியர் வந்து எடுத்து காண்பிக்கிறார். எங்க இருந்து? ஞான கங்கை, சாதாரண கங்கை இல்லை. அது ஆங்கிலத்தில் வந்து பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்ன்னு பேர் வச்சாங்க. தமிழில் வந்து அதுக்கு பாருங்க பேர் பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்னா என்ன? சிந்தனை கொத்து தானே. அது சிந்தனை கொத்து இல்லை. தமிழில் வரும்போது அப்படியே ஞான கங்காய், கங்கையில் என்னென்னலாம் இருக்கோ எல்லாம் வருது. அதை தூய்மைப்படுத்துறதுக்கு வேற பல கோடி வேண்டி இருக்கு. அந்த ஞான கங்கையாக அது இருக்கு. அதை எடுத்து ஆசிரியர் எடுத்து காட்டுறார் பாருங்க. நமது தேசிய மொழி பிரச்சனைக்கு வழிகாணும் முறையில் சமஸ்கிருதம் அந்த இடத்தை பெறும் வரையில் சௌகரியத்தை ஒட்டி ஹிந்தி மொழிக்கு அந்த இடத்தை நாம் தர வேண்டி இருக்கும். அவ்வளவுதான் அவங்க நோக்கம். சமஸ்கிருதத்தை அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். ஹிந்தி மொழியில் எந்த விதமான அமைப்புடைய இந்தியை கை கொள்ள வேண்டும்.
எந்த ஹிந்தி அமைப்பு மற்ற பாரதிய மொழிகளைப் போல சம்ஸ்கிருதத்தில் இருந்து தோன்றியதோ, அதனால்தான் இந்த எழுத்து கிரந்த எழுத்து இல்லாமல் தேவநகரி. ஏன்னா ஹிந்துஸ்தானிங்கிறது பாரசீகம், அரபு மொழியும் இங்கே இருக்கிறதும் சேர்ந்து தோன்றிய, சமஸ்கிருதமும் சேர்ந்து தோன்றியது ஹிந்துஸ்தானி. அதனாலதான் காந்தியார் ஹிந்துஸ்தானியை வேணா தேசிய மொழியா வைக்கலாம் அப்படின்னு சொன்னார். இல்லை ஹிந்துஸ்தானி வைக்கக்கூடாது, ஏன்னா அதில் உருது கலந்துருக்கு நிறைய, அதனால அது வைக்கக்கூடாது. இதில் உருது கிடையாது, இதில் சமஸ்கிருதம் நிறைய இருக்கு, அதனால இந்த மொழியை வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கோல்வாக்கர் எப்படி சொல்றாரு, அந்த ஆசிரியருடைய அந்த மொழிபெயர்ப்பு பாருங்க. அவர் பார்த்தா அந்த மயக்கம் வர்ற மாதிரி கரெக்டு தானே, அப்படி இருக்கு, அதை மாத்தலை. அவங்க வேணா பஞ்ச் ஆஃப் தாட்ஸை ஞான கங்கைன்னு போடலாம், நம்ம அதுக்காக குறைச்சு கூட மாற்ற வேண்டியது இல்லை. எல்லா மொழிகளும் வாழட்டும் அப்படின்னு ஒரு குட்டி தலைப்பு, எல்லா மொழிகளும் வாழட்டும். எனவே நாட்டின் ஒற்றுமையை பாதுகாக்கவும் தேசிய தன்மானத்தை காக்கவும் ஹிந்தியை பொதுமொழியாக கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்கு. அப்போ எனக்கு ஆச்சரியம், எல்லா மொழிகளும் வாழட்டும்னு கோல்வாக்கர் சொல்லியிருப்பாரா அப்படின்னா சொல்லி இருக்காருங்கிறத இந்த புத்தகம் சொல்லுது. இது பஞ்ச் ஆஃப் தாட்ஸ், இது ஆங்கிலத்தில் இருக்கு. இது ஞான கங்கையிலிருந்து ஆசிரியர் அவர்கள் தமிழில் இருக்கிறத கையாண்டிருக்காங்க. ஆங்கிலத்தில் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி அப்படின்னு ஒரு தலைப்பு. இதுக்கப்புறம் அவர் சொல்லியிருக்க அப்படியே இருக்கு பாருங்க. as a solution to the problem of lingua franca, மொழி பிரச்சனை, till the time Sanskrit takes that place, we shall have to give priority to Hindi on the score of convenience. Naturally, we have to prefer that form of Hindi which, like all other Bharatiya language, stems from Sanskrit and gets sustenance from Sanskrit for its future growth. இனிமேயும் அது இப்படி வளரக்கூடியது ஹிந்தி, அதனால அந்த வடிவத்தில் இருக்கிறத பயன்படுத்துங்க. அடுத்து லாங் லிவ் ஆல் லாங்குவேஜஸ், அப்படியே இருக்கு பாருங்க. எல்லா மொழிகளும் வாழட்டும் இதுல இருக்கா, அவர் அப்படியே சொல்லியிருக்காருன்னு பார்த்தா ஆமா, எல்லா மொழிகளும் வாழட்டும். We have therefore to take Hindi in the interest of national unity and self-respect and not allow ourselves to swept off our feet by slogans like Hindi imperialism or domination of the north. இந்த வடக்கு ஆதிக்கம், ஹிந்தி ஆதிக்கம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம பலியாயிடக்கூடாது. அதனால எல்லா மொழியும் படிக்கணும். ஆனால் கடைசியாக சொல்கிறாரு, தமிழ் இந்தியை விட பழமையான மொழி. இதை விட ஹிந்தியை விட உண்மை என்ன, தமிழ் சமஸ்கிருதத்தை விட பழமையான மொழி, அதுதான் உண்மை. ஆனால் அவர் சொல்கிறாரு தமிழ் இந்தியை விட பழமையான மொழி. சரி, ஆனால் தமிழ் அவ்வளவு சிறந்த மொழி, அதுவும் சமஸ்கிருதத்திலிருந்து தோன்றிய மொழின்ட்டார். அதனால தான் தமிழ் சிறந்த மொழி. உருது சமஸ்கிருதத்திலிருந்து தோன்றல, அதனால அது பழைய மொழி கிடையாது. இருந்தாலும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், அது பழைய மொழியாக வேணா இருக்குது, புதுசாக ஹிந்தி வேணால் நாங்கள் வச்சுக்கிறோம், இப்படியான ஒரு நிலைப்பாடு. அதே போல் இதை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க, நம்ம வீடு கிட்ட இருக்க சில குடிசை பகுதிகளில் சின்ன சின்ன ஒரு குடில்களை போட்டு ஒரு சின்ன ரூமை வாடகைக்கு எடுத்து அவங்க முதல்ல குடியேறுறாங்க. அந்த வர்றவர் அப்படி தூய்மையான வெள்ளை ஜிப்பா குர்தா போட்டுக்கிட்டு அவர் காலையில் எழுந்திரிச்சு அமைதியாக போகிறாரு வர்றாரு. அப்புறம் சாயங்காலம் அந்த பக்கம் இருக்க பசங்களை கூப்பிட்டு என்ன சொல்லி கொடுக்குறாரு, பஜன்ஸ், ஸ்லோகம், இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு அடுத்தது என்னென்னா காலையில் எந்திரிச்சதும் குளிக்கணும். சரி, நம்ம பசங்க விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க, குளிக்கணும், அம்மா அப்பாவை வணங்கணும். நம்ம அப்பா அம்மாவுக்கு இது பழக்கம் இல்லை. அப்போ அவங்க பார்க்குறாங்க, நம்ம பையன் காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிறான், அப்பா அம்மாவுக்கு வணக்கம் சொல்கிறான்,
காலை தொட்டு கும்பிடுறான், விபூதி இட்டுன்னு போகிறான், போய் புத்தகத்தை எடுத்து வச்சு படிக்கிறான். இதை விட என்ன வேணும்? அப்படியே குதிரையோட கலர் எப்படி அட்ராக்ட் பண்ணுது பாருங்க. ட்ராஜன் குதிரை எப்படி வருது? இதுதான் வேணும். இதை ஏன் பண்ணுறாங்க இந்த வேலையை அப்படின்னா, கோல்வாக்கர் சொல்லியிருக்காரு. எப்படி அன்டச்சபிலிட்டி, தீண்டாமையை ஒழிக்கணும். அது இந்துக்களுக்கு நல்லதில்லை. ஜாதியை ஒழிக்க வேணாம், ஜாதி இருக்கலாம், தீண்டாமையை ஒழிக்கணும். அது தீண்டாமையை ஒழிச்சாதான் இந்து சமூகம் பலப்படும். அப்படி பலப்படுத்துறதுக்கு நீங்கள் அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கும்போது அப்படியே அவர் சொல்கிறார். டுவர்ட்ஸ் திஸ் எண்ட், யூனிட்டியை நோக்கி ப்ரோக்ராம்ஸ் லைக் பஜன்ஸ், கீர்த்தன்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ், recital of stories from Ramayana and Mahabharata could be arranged. நம்ம வீட்டுக்கிட்டெல்லாம் பார்க்காத திருவிழாலாம் வருது பார்த்தீங்களா? எப்போ பார்த்தாலும் வண்ண வண்ண லைட்டு. மக்கள்கிட்ட அவ்வளோ காசு கிடையாது. அவ்வளவு திருவிழாக்கள் நம்ம ஊரில் இல்லை. நமக்கு தெரிஞ்சு ஆடி மாதம் வந்தால் கூழ் ஊத்துறது தான் பெரிய திருவிழா. இதை தவிர தீபாவளி கொண்டாடுறாங்க, பொங்கல் கொண்டாடுவோம். அந்த பகுதிக்குன்னு ஏதாவது ஒன்று இருந்தால் அது அந்த மக்களோட தனிப்பட்ட விழாவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கோயில் புதிதாக அந்த பகுதியில் உருவாக்கப்படுறதோ, அதுக்கு திருவிழா நடக்கிறதோ, வண்ண வண்ண விளக்குகளும் எல்லா பகுதியிலையும் இது நடந்துக்கிட்டே இருக்கு. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அவர் கொடுத்த அறிவுரை. அப்புறம் இதை இவங்க எப்படியெல்லாம் பரப்புறாங்க, இது ஒரு வகை. இதுக்கு அடுத்து அவங்க எப்படி ஒவ்வொரு சமூகமாக கை கொள்றாங்க அப்படின்னா, பிரதமர் 2014 தேர்தலில் நின்னாரா பிரதமராக. அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி தான் அவர் பேரே பிசி பட்டியலில் இருக்குன்னு நமக்கு தெரியும். அவர் ஒரு பிற்படுத்தப்பட்டவர். அது வரைக்கும் தெரியாது. அது வரைக்கும் அவர் குஜராத் முதல்வர். குஜராத்தில் ஒரு 2000 முஸ்லீம்கள் கொல்லப்பட்ட போது முதல்வராக இருந்தவர். அவர் செய்யல, அப்போ முதல்வராக இருந்தவர். அப்போதான் அந்த ரயில் கரசேவைக்கு சென்றவர்கள் வந்த ரயில் எரிக்கப்பட்டது. அப்போதான் அந்த கலவரம் நடந்தது. அப்போது அவர் முதல்வராக இருந்தார். அவர் அதுக்காக வருத்தப்பட்டார். அவரும் சொன்னார்ல, நம்ம காரில் உட்கார்ந்துருக்கும் போது சக்கரத்தில் ஒரு நாய் அடிப்பட்டா கூட வருத்தப்படுவோம்ல, அப்போ இவ்வளோ பேர் செத்தா வருத்தப்பட மாட்டேனா அப்படின்னு கேட்டார். அதுதான் நமக்கு தெரியும். அவர் பிரதமராக அவரை முன்னிறுத்தும் போது அவருக்காக செஞ்ச முதல் பிரச்சாரம் என்ன? அப்போதான் அவர் டீ கடையில் இருந்தார். அவர் ஒரு ஏழை தாயின் மகன். அதை விட அவர் ஒரு பிற்படுத்தப்பட்டவர். ஏன்? இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகம் தான் எண்ணிக்கையில் ரொம்ப பெருசு. இவங்க வாக்குகள் தான் ஒரு ஆட்சியை முடிவு பண்ணுது. அதில் ஒருத்தரை கொண்டு வரணும்னா அவர் இப்படி இருக்கணும்னு அவங்க தேர்ந்தெடுத்து அவரை கொண்டு பிற்படுத்தப்பட்டவர்களை எப்படி ஒவ்வொரு அமைப்பாக ஒன்று திரட்டினாங்க, அதுக்கு இதை எப்படி அவங்கள பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த பேக்வர்ட் கிளாஸ் முகமூடியை வைத்து என்னெல்லாம் நடக்குதுங்கிறத இன்னொரு கட்டுரை சொல்லுது. அந்த கட்டுரையெல்லாம் நீங்கள் படிக்கணும். ஆந்திராவில் காஞ்சா ஐலையா அப்படின்னு ஒரு பெரிய சிந்தனையாளர். சும்மா சிந்தனையாளர்னா சாதாரண ஆள, முரட்டு சிந்தனையாளர். எதுக்கும் பயப்பட மாட்டார். அவர் வீட்டு முன்னாடி கல்லடிக்கிறாங்க, வீட்டை விட்டு வெளியவே போக முடியல. பரவாயில்ல பண்ணுங்கிறாரு. பரவாயில்ல பார்த்துக்கலாம், இது என் வேலை, எழுதுறது என் வேலை, நான் ஒரு ஆராய்ச்சியாளர். அதில் அவர் யாரை பற்றி அதிகமாக எழுதுவார்னா பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை பற்றி எழுதுவார். அவர் எழுதிய ஒரு கட்டுரையோட தலைப்பு த மைண்ட்லெஸ் சூத்ராஸ், அறிவு கெட்ட பிற்படுத்தப்பட்டவர்கள், சூத்திரர்கள். நீங்கள் யாரை தோளில் தாங்கிட்டு இருக்கிறீங்க, யாரை மிதிக்கிறீங்கன்னு தெரியலையா? உங்களுக்கு காலில் ஒருத்தனை மிதிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குங்கிறதுக்காக இப்படி இன்னொருத்தனை தோளில் தூக்கிக்கிட்டு இந்த அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு ஜாதி பெருமை வேற ஒரு கேடா அப்படின்னு இதை வேற யாரும் கேட்க முடியாது.
அவர் பிற்படுத்தப்பட்டவராக அந்த கேள்வியை வந்து கேட்கிறாரு. அப்போ அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் எப்படி யோசிக்கணும்? அடுத்து முக்கியமானது தீண்டாமை ஒழிப்புக்கு சொன்னார்ல, இந்த தீண்டாமை இவங்க ஒழிச்ச லட்சணம் இருக்கு பாருங்க, அது எப்படி அவங்க செயல்படுவாங்க அப்படிங்கிறத பன்வார் மக்வன்ஷி என்ற ஒரு ராஜஸ்தான் சமூக சேவகர், அவர் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் ரொம்ப ஆர்வமாகி அங்கே இருக்கிற ஒரு இந்த அமைப்போட சேர்றாரு. அவங்க வந்து அவரை நாமெல்லாம் சகோதரர்கள் அப்படின்னு நீங்கள் அவங்க யார்கிட்ட கேட்டாலும் பார்த்தீங்கன்னா அங்கே ஜாதியே கிடையாதுங்க. பிரச்சாரக்ஸ் அங்கே வந்து அவங்க எல்லாரும் வந்து ஒரே மாதிரி தான், எல்லாமே தொண்டர்கள் தான், ஒரே சமையல் தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவர் அதெல்லாம் நம்புறார். அவருடைய தந்தை காங்கிரஸ்காரர், அவர் சொல்றாரு இல்லை இவங்களை நம்பாதீங்க, நம்பாதப்பான்றாரு. இவருக்கு அவங்க அப்பாவுக்கும் சண்டை வருது. இவர் அந்த அமைப்புல தீவிரமா இருக்காரு. இவரை வந்து ஒரு அந்த பகுதியோட பொறுப்பாளராக ஆக்கிட்டாங்க. அப்படி பொறுப்பாளர் ஆக்கிட்டு அந்த ஊர்ல ஒரு நிகழ்ச்சி நடக்குது. என்னன்னா, இந்த அயோத்தி கலவரம், கரசேவை, இந்த மாதிரி அந்த ரயிலில் கொல்லப்பட்டவர்கள், அது அந்த பிணத்தை இவங்க எல்லா ஊருக்கும் எடுத்துட்டு வராங்க. அப்படிதான் கலவரம் பண்ணுவாங்க. கோயம்புத்தூர்ல பண்ணாங்கல்ல. கடைசியா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்த பல கொலைகள் பார்த்தா அவங்களுக்குள்ள வசூல் சண்டை, வட்டி சண்டை, இந்த ரியல் எஸ்டேட் சண்டை, இதுல கொல்லப்பட்டவர்களை எல்லாம் இந்து தியாகிகளாக்கிடுறாங்க. ஐயோ நீங்க யாருக்குமே நடவடிக்கை இல்லை, இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கடைசியா சார்ஜ் ஷீட் போடும்போது தான் வருது அது ரியல் எஸ்டேட் பிரச்சனை, இன்னொன்று வெளியவே சொல்ல முடியாத பிரச்சனை, இப்படி எல்லாம். ஆனா அப்படி ஒருவர் கொல்லப்பட்ட போது கூட அவர் உடம்பு 18 கிலோமீட்டர் கோயம்புத்தூர்ல ஊர்வலமா கொண்டு போனாங்க. அப்பதான் வழியில நிக்கிற ஆட்டோவை அடிச்சாங்க, இஸ்லாமியர் பேர் போட்ட கடையை உடைச்சாங்க, ஒரு கடையில இருந்து பிரியாணி அண்டாவை தூக்கிட்டு போனாங்க. அந்த சாகசங்கள்லாம் அப்படிதான் நடக்கும். அதுல இங்க தமிழ்நாடுங்கிறதுனால அதோடு போச்சு. அவர் ராஜஸ்தான்ல ஒரு கிராமம். அப்ப அந்த கிராமத்துக்கு அந்த உடம்பை எடுத்துட்டு வராங்க. அதுக்காக ஊர்வலம் நடக்குது. அந்த ஊர்வலத்துல யார் வருவாங்கன்னா சாதுக்கள் வராங்க. எப்படி அந்த ஒவ்வொன்னோட ஒண்ணு இணைக்கிறாங்க பாருங்க. சாதுக்கள் வர்றாங்க, சாமியாருங்க. அந்த சாதுக்கள் வர்றதுக்காக பெரிய விசேஷம். அப்ப அவர் சொல்றாரு, அவங்களாம் சாப்பிடணுமேப்பா நைட்டு அப்படிங்கிறாங்க. அவர் சொல்ற, எங்க வீட்டுல சாப்பாடு செய்யணும், அதான் நம்ம பழக்கம், எங்க வீட்டுல சாப்பிடலாங்க அப்படின்னு. அப்படியா, சரி ஏற்பாடு பண்ணலாம். அப்புறம் இவர் எங்க வீட்டுலன்னு அவர் சொல்றதுல ஏற்பாடு பண்ணிடலான்னு சொல்லிடுறாரு. அவங்க அப்பாட்ட போய் சொல்றாரு, என்னடா அவங்க நம்ம வீட்டுல சாப்பிட மாட்டாங்களேடா. இல்லப்பா அவர் சொன்னாரு. அவருக்கும் இவருக்கும் சண்டை வருது, அப்பாவுக்கும் மகனுக்கும். சரி பரவாயில்ல, செஞ்சு சாப்பாடு தானே செய் அப்படின்னு ஒரு 100 பேருக்கு பூரி உருளைக்கிழங்கு மசாலா பண்றாங்க. வேற எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வீட்டில் வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்து குளிச்சுட்டு அங்கே போறாரு. ஊர்வலம் போகுது, ஊரை தாண்டணும். அப்போ அவங்கள்ட்ட போய் சொல்றாரு அந்த ஊரின் பொறுப்பாளர், ஐயா இந்த மாதிரி சாப்பாடு ரெடி, எங்கப்பா, எங்க வீட்டில். ஒரு பக்குனது. அப்பதான், என்ன சொல்ற? ஆமா எல்லாருக்கும் இருக்கு. அவர் மெதுவாக அவரை கூப்பிட்டு போய், அவங்க சாதுக்கள் பிராமணர்கள்லாம் இருக்காங்க, திடீர்னு உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தால் அவங்க சாப்பிட மாட்டாங்கப்பா. அப்போ அவர் எழுதியிருக்காரு அந்த கட்டுரை, அப்படியே ஆசிரியர் தமிழில் கொடுத்துருக்காங்க. நான் அந்த வார்த்தைகளை கேட்டபோது அப்படியே கல்லாயிட்டேன். ஏன்னா என்ன சொல்றது, என்ன உணர்ச்சியை வெளிப்படுத்த முடியும்? நான் இது வரைக்கும் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன், எப்படி ஆட்டம், அந்த ஊர்வலத்தில் இவர் டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு வர்றாரு, இந்த எழுச்சி அப்படின்னு அப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த அத்தனை கனவையும் அப்படி பலூன்ல ஊசி குத்துன மாதிரி ஆயிடுச்சு. அவர் சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் அப்படியே கல்லாயிட்டேன் அப்படிங்கிறார். இது நான் மற்றவங்களுக்கு அதை இரக்கம்தான் பட முடியும், அதை அனுபவிச்சவருக்கு மட்டும்தான் அந்த வார்த்தை வரும். அப்படி அவர் சொல்றாரு. அப்ப என்ன நீங்க இப்படி சொல்றீங்கன்னா, அவரு உஷாராயி,
சரி ஒன்று பண்ணு, எல்லாத்தையும் பொட்டலம் கட்டிடு, பார்சல் பண்ணி கொடு, நாங்கள் அடுத்த ஊரில் போய் அவங்கள சாப்பிட வச்சிடுறோம். அப்போ இவருக்கு அதுவும் அசிங்கமாக இருக்குது. என் வீட்டில் செஞ்ச சாப்பாடு, ஆனால் என் வீட்டில் செஞ்சதுன்னு சொல்லாமல் நீங்கள் போய் திருட்டுத்தனமாக இன்னொரு ஊரில் கொடுக்க போகிறீங்களா? அதுவும் நம்ம கேவலம் தானே. இருந்தாலும் செஞ்சிட்டோம், எப்படியா அவங்க சாப்பிட்டுமே அப்படின்னு எல்லாம் பொட்டலம் கட்டுறாரு. பொட்டலம் கட்டி ஒரு பெரிய தூக்குவாளியில் மசாலா போட்டு கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு சரி அவங்க போய் சாப்பிட்ருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் இவருடைய நண்பர், இந்த ஊருக்காரர், அவர் வந்து ஒரு பார்ப்பனர், ஆனால் அவர் இவர் மேலே ரொம்ப அன்பாக இருக்கார். அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி உன் சாப்பாட்டை வந்து அவங்க சாப்பிட்லப்பா. இவருக்கு புரியல, ஏன் சாப்பிடல, என்ன ஆச்சு? இன்னும் போகும்போது ஊர் தாண்டின உடனே காரில் இருந்து தூக்கி வீசிட்டாங்க. அங்கே போய் வேறு சாப்பாடு தான் சாப்பிட்டாங்க. இவருக்கு ரொம்ப கோபம் வந்து வருத்தம், ஆத்திரம், ஆவேசம். அந்த ஊருக்கு போகிறாரு. அங்கே போய் அந்த பொறுப்பாளர்கள்ட்ட கேட்குறாரு, நீங்கள் இப்படி சாப்பிட்டீங்களா? ஆமாம்மா, அந்த சாப்பாடு தான் சாப்பிட்டோங்கிறாங்க. இன்னும் இதை நம்புறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க நாட்டில். அவங்களாம் அப்படி இல்லை மேடம், ரொம்ப ஒற்றுமையாக இருக்காங்க மேடம், ஜாதியே பார்க்கறது இல்லை மேடம் அப்படின்னு நம்புகிற அப்பாவிகளை நினைச்சு பாருங்க. அவரு சொல்றாரு, ஆமா அந்த சாப்பாடு தான் சாப்பிட்டோன்னு. அப்போ இவர் சொல்றாரு, நான் ஊருக்கு வெளியில பார்த்துட்டு தானே வந்தேன், எல்லாம் வந்து அப்படி ஓரத்தில் கிடந்துச்சு. ஓ அது சொல்றியா? அது பொட்டலம் பிரிச்சோம்ல, அப்போ அந்த பக்கம் திரும்பும்போது கார் கொஞ்சம் வேகமாக சாஞ்சிருச்சு, அப்போ எங்கள் கையில இருந்து வெளியில போய் விழுந்துருச்சுன்றாரு. அப்போ இவர் கேட்குறாரு, கரெக்டு, எல்லார் கையில இருந்த பொட்டலமா போய் விழுந்துருச்சு. ரெண்டாவது மசால்லாம் கிடக்கு, மசால் வச்சிருந்த வாளியும் விழுந்திருந்தா அதுல ஒரு கீரலாவது ஒடுக்காவது இருக்கும்ல, அது அப்படியே புத்தம் புதுசா இருக்கே இந்த வாளி, வாளி அப்படியே இருக்க, மசால் மட்டும் போய் விழுந்துருச்சா அப்படின்னு கேட்ட உடனே அவர் வந்து இதெல்லாம் பெருசு பண்ணாதப்பா அப்படின்னு அதுக்கும் காரணம் தான் சொல்றாரு. அப்ப அவர் சொன்ன அந்த காரணம் இருக்கு பாருங்க, உண்மையை ஒத்துக்காம அதுக்கு காரணம் சொல்றது அவங்களுடைய இயல்பு. இது எங்க எப்படியெல்லாம் இவங்க பேசுவாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு, ராமாயணத்தை பத்தி கேட்டா, ஆசிரியர் எழுதுற ராமாயணத்தை பத்தி கேட்டா, சம்புக வதம் சரியா அப்படின்னு கேட்ட உடனே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். ஏன் கொன்னார் சம்புகனை? அவன் படித்தான். என்ன படித்தான்? வேதம் படித்தான். அதுக்காக கொன்னாரா? கொல்லலாமா? அதுக்கு உண்மையிலேயே அவங்கள்ட்ட ஒரு காரணம் இருக்கு. எப்படி அர்ஜுனனுக்கு காரணம் இருக்கோ, நாரதர் தான் சொல்றாரு, யாரோ தவம் பண்றான் சூத்திரன் அப்படின்னு. சூத்திரன் தவம் செய்வது சரியா தப்பா அப்படின்னு கேட்கும்போது ராமனுக்கு நாரதர் சொன்ன அறிவுரை வால்மீகி ராமாயணத்துல என்னன்னா, சூத்திரர்கள் வேதம் படிப்பது, தவம் செய்வது நடக்கும். எப்போ? கலிகாலத்தில். கலிகாலம்னா என்னங்க? கலிகாலம்னா என்ன? அழிவு காலம் சொல்லுவாங்களே, அவன் புத்தி சரியில்லை, நாசமா போறதுக்கு காலம் வந்துருச்சுமோல்ல. அப்படி எப்போ சூத்திரன் படிப்பான்னா, இந்த நாசமா போற காலம் வருது இல்ல, கலிகாலம்னு ஒண்ணு, களி முத்திடுத்து, அப்பதான் அவன் படிப்பான். அப்ப எல்லா தப்பும் நடக்குமா, கலிகாலத்துல எல்லா தப்பும் நடக்கும், அப்ப சூத்திரனும் படிப்பான். ஆனா இது என்ன காலம், இப்ப அவன் படிக்க கூடாது, அது குற்றம் அப்படின்னு நாரதர் சொன்னாராம். இப்படி ஒரு விளக்கம் இருக்கு. ஆனா அவங்க அதையும் படிச்சது இல்லை இல்ல, அதை பெரியாரையா தானே படிச்சாரு, இந்த மாதிரிலாம் சொல்றாங்கன்னு. அதுக்கு அவங்க சொல்ற உடனே ஒரு கேள்வி கேட்பாங்க, அப்போ ராமர் இருந்தாருன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? ராமர் இருந்தாரா இல்லையாங்கிறதா கேள்வி. அவர் உங்க கடவுளா இருந்தாரா, மன்னரா இருந்தாரா, என்னமாவது கதையை வச்சுக்கோங்க. இப்படி படிச்சதுக்காக ஒருத்தனை கொல்றது சரியா அப்படின்னு கேட்டா, அப்ப அது உண்மைன்னு ஒத்துக்கிறீங்களான்ற இந்த அவங்களுடைய வாத முறை, இந்த மாதிரி அவர் பேசினாரு அப்படிங்கிறத அந்த பன்வர் மக்வன்ஷியோட
கட்டுரை எடுத்து ஆசிரியர் சொல்றாரு. இப்படி ஒவ்வொன்றா இதையெல்லாம் பார்க்கும்போது அவங்க எப்படி ஊடுருவாங்க, அது அந்த ஊடுருவலுடைய உச்சகட்டம் இப்ப நடக்குது. ஐஏஎஸ்ஸா இருக்காங்க, காவல்துறையா இருக்காங்க, வெவ்வேறு சமூக பணிகள்ல இருக்காங்க, நடிகர்களாக இருக்காங்க. எங்க பார்த்தாலும் திடீர்னு உங்க வாட்ஸ்அப்ல பாருங்க, பக்கத்துல பேசிட்டு இருக்கவங்கள பாருங்க, திடீர்னு ஒருத்தர் கேட்கிற கேள்வியில தான் அடப்பாவி நீ ஏன் இப்படி பேசுற அப்படின்னு நம்ம அதிர்ச்சி அடைகிறோம். நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். நம்ம கூட்டம் போட்டு பிரச்சாரம் பண்றோம் இதெல்லாம் தப்புன்னு. அவங்க எங்கேயாவது ஹிந்தி கற்க வேண்டும்னு கூட்டம் போடுறாங்களா? சமஸ்கிருதம் உயர்ந்த மொழின்னு பேசுறாங்களா? பிராமணர்கள் தப்பே செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்மள மாதிரி கூட்டம் போட்டு பேசுறாங்களா? இல்லை. ஆனா எல்லா வாட்ஸ்அப்லயும் இருக்கு. நீங்க ஒரு கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசுறவர் இன்னொரு கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்வி எப்படி எப்ப அந்த மூளைக்குள்ள போச்சு? யோசிச்சிருக்கமா? அதுதான் குதிரை உள்ள வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான அடையாளம். அப்போ நம்ம இப்பயாவது விழிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ட்ராஜன் குதிரைய நீங்க படிக்கணும், மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். இதுல எத்தனை வகை மலைவாழ் மக்கள், அவங்கள இப்ப என்னென்ன பேர் வச்சிருக்காங்க, இவங்க ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க, அதுக்கு வனவாசி கல்யாண்னு பேர். அதை பத்தி இருக்கு ஒரு பெரிய ஆய்வு. வனவாசி கல்யாண் அந்த அமைப்பு, அதுக்கு தலைவர் அசீமானந்தா அப்படின்னு அவர் பேரு. அவர் தான் அந்த மலைகான்ற இடத்துல குண்டு வெடிச்சது மும்பையில். ஒரு குண்டு ஒரு கேன்டீனுக்கு வெளியில, ஹோட்டலுக்கு வெளியில, சம்ஜௌதா எக்ஸ்பிரஸ், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போன ரயில், அந்த ரயில்ல ஒரு குண்டு வெடிச்சது. இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதை வச்சு கமலஹாசன் அவர்கள் ஒரு படம் கூட எடுத்தார், அந்த ரயில்ல நடந்த குண்டு வெடிப்பை வச்சு. அது மாதிரி அது ஒரு பெரிய செய்தி. ஆனா அப்புறமா கண்டுபிடிச்சாங்க அதுல சம்பந்தப்பட்டவங்கெல்லாம் யாருன்னா சாதுக்கள், அந்த அமைப்பை சேர்ந்தவங்க. இந்த ஒரு அம்மா எம்பி ஆகி கோட்ஸே பேர்ல உறுதிமொழி எடுத்தாங்கல்ல, சாத்வி, அவங்க அதுல இராணுவத்துல இருந்து ஓய்வு பெற்ற ஸ்ரீகாந்த் புரோஹித் அப்படிங்கிற ஒரு இராணுவ அதிகாரி, இவங்கெல்லாம் அதுல ஈடுபட்டிருந்தாங்கன்னு அந்த குற்ற வழக்கு. அப்போ அந்த அசீமானந்தா அப்படிங்கிற வனவாசி கல்யாண் தலைவர் வாக்குமூலமே கொடுத்தாரு. என்னன்னு, இவங்கெல்லாம் தான் செஞ்சாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் தான் அடைக்கலம் கொடுத்தேன். ஆனா அந்த வழக்குல தான் அந்த அம்மா தண்டிக்கப்பட்டாங்க. அப்பீல் இருக்கும்போது அவங்க எம்பி ஆனாங்க. இப்போ அதே வழக்குல தேசிய புலனாய்வுத்துறை அவங்களுக்கு அந்த கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டு ஏற்கனவே தாக்கல் செய்த ஆதாரங்கள்லாம் தப்பு, இவங்கெல்லாம் தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் நிரபராதிகளாக்கிருச்சு. இது புலனாய்வு துறை. அவங்க அந்த மக்கள், மலைவாழ் மக்களை ஆதிவாசின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ஆதிவாசி இல்ல, வனவாசி, காட்டுவாசி. அப்ப ஆதிவாசி யாரு அப்படின்னா இவங்க எழுதுறாங்க, இந்தியாவில் பழங்குடி மக்கள் யாருன்னா அந்த பஞ்சாப் சிந்து பகுதியில வாழ்ந்த ஆரியர்கள், இவங்க தான் ஆதிவாசி. அதனால உண்மையான ஆதிவாசிகள் வனவாசி ஆயிட்டாங்க. அவங்கள வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் தாக்குதல் நடத்துறதுக்கு அவ்வளோ பயிற்சி கொடுக்குறாங்க. அது எப்படியெல்லாம் கொடுக்குறாங்கன்னு அவர் சொல்றாரு. அந்த மக்கள்ல சின்ன பையனை பொண்ணை தேர்ந்தெடுத்து அயோத்தியில கொண்டு போய் 8 மாசம் பயிற்சி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மற்ற ஊருக்கு போய் சுயம் சேவக்காக பணியாற்றுறாங்க. இது இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா சிறு சிறு சமூகங்கள், நரிக்குறவர்கள் இருக்காங்க, அவங்க மத்தியில ஒரு பிரச்சாரம், அவங்களுக்கு ஒரு கோயில். இப்போ இந்த மாதிரி பழங்குடி மக்கள் சில தொலைவில் வாழ்றவங்களுக்கு, சிறு கூட்டமாக இருக்கவங்களுக்கு நம்ம கடவுளுக்கும் ஒரு நல்ல கோயில் வேணும் ஆசை இருக்குமா?
அதில் ஒரு இடத்துல பாம்புக்கு கோயில் வேணும்னா இவங்க அங்கே கோயில் கட்டுறது. கோயில் கட்டி இந்த கோயிலுக்கு பிராமணர் பூஜை செய்தால் இன்னும் மரியாதை. நம்ம கோயிலுக்கு அவர் வராரு பூஜை பண்ண, அவங்கள அப்படி இணைக்கிறது. இப்படி ஒவ்வொரு 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 கூட்டத்தையும் அவங்க தங்களுடைய நுட்பமான சதியால ஒருங்கிணைக்கிறாங்க. பெண்களுக்கு பல அமைப்புகள் இருக்கு. நம்ம மாநிலத்திலாம் துர்கா வாகினி, கோவையிலலாம் பல பெண்களுக்கு வாழ்பயிற்சி கொடுக்குறாங்க. வாழ்பயிற்சி எடுத்து அவங்க ஒலிம்பிக்குக்கோ இல்லை இதுக்கோ போய் வெற்றி பெற்றா வாழ்த்துறோம். ஆனா உங்களுக்கு ஆபத்து இருக்கு, அதுக்காக நீங்க உங்களை யார் ஆபத்து? யாரால ஆபத்து? அப்போ ஒரு கலவரம்னு வந்தா என்ன நடக்கும், எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட ஆபத்துல நம்ம இருக்கோம். அந்த பக்கம் காளிவாகினி, இப்ப அந்த அம்மாவை தான் இந்த சாதுக்கள் சபைக்கு தலைவராக போட்டிருக்காங்க. காளிவாகினியோட தலைவர். இதுல ரொம்ப அமைதியா சாத்வீகமா வன்முறைய கொஞ்சமா அப்படியே ஏத்துக்கிறதுக்கு பிரம்மகுமாரிகள். அவங்க இதை பத்தியெல்லாம் பேசவே மாட்டாங்க. ஆனா விடாம நம்மை தேடி நீங்க வாங்க எங்க கூட்டத்துக்கு, வாங்க எங்க கூட்டத்துக்குன்னு அழைப்பாங்க. இப்படி பல்வேறு அமைப்புகளை அவங்க எப்படியெல்லாம் உண்டாக்கி இருக்காங்க, எப்படி செயல்படுறாங்க, இதனுடைய ஆபத்து எங்க போய் முடியும் அப்படிங்கிறது தான் ஆசிரியர் அவர்களுடைய கடுமையான உழைப்பினால் வந்த இந்த RSS எனும் ட்ராஜன் குதிரை. இத சொன்ன ஆணி அடிக்கணும், அதுக்கு நம்முடைய வள்ளுவ பேராசான் 2 திருக்குறள் சொல்லியிருக்காரு. அதை மட்டும் சொல்லி இந்த உரையை நம்ம நிறைவு செய்யலாம். இந்த ட்ராஜன் குதிரையை எப்படி பார்க்கணும், நம்மளை சுற்றி அணுகிற இந்த மதவாதிகளை, மத வெறியர்களை, மனிதநேயத்துக்கு எதிரானவர்களை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒன்று சொல் வணக்கம் ஒன்னார்கன் கொள்ளற்க. எதிரி பணிஞ்சு பேசுறான்னு ஏமாந்துராத. எதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகாத ஆளாக இருப்பாங்க. திடீர்னு சார் எப்படி சார் இருக்கீங்க, நமக்கு பக்குங்க, எதுக்கு வந்தா பரவாயில்ல, நான் என்னமோ நினைச்சேங்க, அவர் நல்ல மனுஷனா இருக்காரு அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு யோசிங்க. சொல் வணக்கம் ஒன்னார்கன் கொள்ளற்க, வில் வணக்கம் தீங்கு குறித்தமையான். உங்களுக்கு எதிரில் ஒரு வில்லு இருக்கு, அந்த வில்லு அப்படியே ரொம்ப அழகா வளையுதுன்னா அது ரொம்ப அழகா வளையுதுன்னு நினைச்சிடாதீங்க, அது ரொம்ப ஆழமா உங்களை குறிப்பாக்குது அப்படின்னு பொருள். 2வது, இதுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு திருக்குறள் இருக்கு. தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும். தொழுத கைக்குள்ள இத்தினோண்டு தானங்க கை, இதுக்குள்ள என்னங்க பெரிய படை ஆயுதம்னா துப்பாக்கி இருந்துச்சுல்ல. தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும், ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. நம்ம கிட்ட அழுவாங்க. முதல்ல பணிஞ்சு பேசினா நம்பிடாதீங்க, 2வது உருக்கமா பேசினா நம்பிடாதீங்க. தொழுத கையுள்ளும் படையொடுங்கும் என்ற அந்த திருக்குறளுடைய ஒரு விரிவுரையாக இந்த நாட்டில் இந்த அமைப்பு எவ்வளவு ஆபத்தை உண்டாக்குது அப்படிங்கிற ஆசிரியருடைய இந்த முயற்சியை நாம் படிக்கணும், பரப்பணும், மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அது இந்த நாட்டை காப்பதற்கு நாம் ஆற்றுகிற பணி என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.